ஃபேமிலி வரைக்கும் இவங்க வந்துட்டு என் அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து அவங்க லவ் பண்ண சொல்லுங்கள், என்னை ஏற்றுக்க சொல்லுங்கள், அவங்க கூட வாழ்க்கை வாழணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அங்கே வந்து இந்த மாதிரி விஷயம் வேணான்று போகிறவங்களும் இருக்காங்க. வந்து நம்ம ஒர்க் பண்ண வந்திருக்கோம். ஸோ பர்சனல் லைஃப் வேறு, ஒர்க் வேறு. இந்த கேவலமான வேலை வந்து உங்களுக்கு வந்து ஒர்க். எந்த பொண்ணு அதில் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு வந்து இவங்களுக்கு என்ன பாட்டு போடணுமோ அந்த பாட்டு போட்டு அவங்கள ஆட வைக்கிறாங்க. 15% கூட இவங்க எல்லாமே பண்ணுறாங்க. உன்னை கட்டி பிடிக்கணும் போல இருக்குது, ஹக் பண்ணி கிஸ் பண்ணணும் போல இருக்குது, நீ எப்போ வருவேன்னு தெரில, உன்னை எப்போ கட்டி பிடிச்சி தூங்க போகிறேன்னு தெரில, அந்த மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதான் ப்ரோ, லிட்ரலாக ப்ராஸ்டியூஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, பணத்துக்காக எல்லாம் அதுக்காக பணத்துக்காக இதை பண்ணியிருக்காங்க. ப்ரோ என் கை இப்படி தான் இருக்குது, லிட்ரலாக வந்து பிளாஸ்ட். நான் மேத்யூ யாரு? மேத்யூன்றவன் நுங்கம்பாக்கம் பர்சன். நீ எத்தனை பேர் கூட வேணால் போய்க்கோ, எனக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. கேஸ்டிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிடுவாங்க. அதில் வந்து ஷூ கவரில் ஃபோன் மொபைல் வச்சு கவர் சுற்றி ஷூ கவரில் இன்னொரு ஃபோன் இருக்கு. இன்னும் 2 பேர் கூட டீப் கான்வர்சேஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 18+ சேட் மட்டும்தான். இந்த கருமாந்திர இமேஜஸ் எல்லாமே இருக்காதுல்ல. என்னோட ஃப்ரெண்டு அந்த அச்சுன்னு சொன்னவங்க வந்து இவங்க தான். எனக்கு வந்து இது நெக்ஸ்ட் ஃபுல்லாக இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இது எனக்கு தெரியுது. அந்த வில்லாக்கு போயிட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு பக்காவாக எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் தான் வந்து இந்த பர்சன். ஓகேங்களா? மக்களை நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பா சென்னையில பாத்தீங்கன்னா பெரும்பாலான பெண்கள் நான் ஈவெண்ட் போறேன், நான் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு துபாய், மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரியான நாடுகளுக்கு போயிட்டு அவங்க ஈவெண்ட் தான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த ஈவெண்ட் அப்படிங்கிற பேர்ல அங்க போயிட்டு மிகப்பெரிய தொழிலதிபர், பெரிய பெரிய ஆட்கள் கூட அவங்களுடைய படுக்கை ஷேர் பண்ணிட்டு அது மூலமா பணம் சம்பாதிக்கிறது, என்ஜாய் பண்றது, சொகுசு வாழ்க்கை வாழ்றது அப்படின்ற மாதிரி நிறைய பெண்கள் வீட்டுக்கு தெரியாமலும் வீட்டுக்கு தெரிஞ்ச சில பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நியூஸ் போட்டிருந்தோம். ஆனா அந்த மாதிரியான பெண்களால பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்காரு. இதே மாதிரி ஈவெண்ட் அப்படின்ற பேர்ல ஒரு பொண்ணு வந்து என் வாழ்க்கையை சீரழிச்சுட்டு அவங்க வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இருக்காங்க, எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்காரு. சோ அந்த நபர் யாரு, அவர் சைட்ல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அவர் ஏமாத்தின அந்த பெண் யாரு, அந்த பெண் அவங்களுடைய குடும்பத்துக்கு தெரிஞ்சிருந்த வேலையெல்லாம் பண்றாங்க, சொசைட்டிக்கு என்ன மாதிரி ஒரு த்ரெட் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த சைட்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன, நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் தானா, நான் டான்ஸராக இருக்கேன். இப்போ நீங்கள் ஏற்கனவே எனக்கு கால் பண்ணி சொன்னீங்க, பிரதர் இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், ஒரு பொண்ணு நீங்கள் சொன்ன மாதிரி ஈவெண்ட் அப்படின்ற பேரில் வந்து பல்வேறு நாடுகளுக்கு போயிட்டு வேறு மாதிரி தப்பான தொழில் பண்ணி அவங்க பேரையும் கெடுத்துக்கிறாங்க, எங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் கெடுத்துக்கிட்டு எல்லாரும் ஏமாற்றிட்டு இருக்காங்க, இதை வந்து வெளியே கொண்டு வரணும்னு சொன்னீங்களே. ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை, அந்த பொண்ணை நீங்கள் எப்படி சந்திச்சிங்க, யார் அவங்க உங்களுக்கு? ஆக்சுவலாக நாங்கள் டான்ஸராக இருக்கோம். ஓகேங்களா? நான் ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்க வந்து அவங்களும் ஷோ பண்ண வராங்க, ஈவெண்ட் பண்ண வராங்க. அப்போ தான் 2 பேருக்கும் பழக்கம். ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். காலப்போக்கில் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு என் மேலே லவ் வருது. அந்த லவ் வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. பட் எனக்கு லவ் வரல. ஸோ எனக்கு லவ் வந்தால் தான் நான் சொல்ல முடியும். ஸோ எனக்கு லவ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவங்க மேலும் மேலே நான் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே வந்து நெக்ஸ்ட் எனக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில விஷயம் செஞ்சுட்டு எனக்கு வந்து லவ் யூ லவ் பண்ணு, எனக்கு வாழ்க்கை கூட ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. என் ஃபேமிலி வரைக்கும் இவங்க வந்துட்டு என் அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து அவனை லவ் பண்ண சொல்லுங்கள், என்னை ஏற்றுக்க சொல்லுங்கள், அவங்க கூட வாழ்க்கை வாழணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன், அந்த மாதிரிலாம் இவங்க சொல்லிவிட்டு, ஸோ என் அம்மாவும் வந்து ஸோ அவங்க கூட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணை நீ அக்செப்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல வச்சு, இன்னொன்று என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாருக்கிட்டையுமே அவங்க வந்து அவனை லவ் பண்ண சொல்லுங்கள். ஒரு டைமுக்கு மேலே எனக்கும் ஓகே, எனக்கும் பாஸ்ட் லைஃப் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு யாரும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமுக்கு மேலே எனக்கும் லவ் வந்துச்சு. நான் அக்செப்ட் பண்ணிட்டு 2 பேரும் 3 இயர்ஸ் நல்லாவே லைஃப் இருக்குது. 3 வருஷம் லவ்வா? ஸோ 3 வருஷத்தில் எந்த சின்ன ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. எந்த ஒரு தேர்ட் பர்சனும் இன்வால்வ் ஆகலை உள்ள, அந்த மாதிரி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கட்டம் என்ன, ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அப்படி எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம ஈவெண்ட் போகிற பேமெண்ட் அது நமக்கு பார்த்தாது, அது நம்ம ஃப்யூச்சருக்கும் எதுவும் பண்ண முடியாது. இன்னொன்று இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட ஃபேமிலியில் வந்து உன்னை நான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா உனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்டில் ஒர்க் இருக்கணும், இவன் கை நிறைய இவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், நம்மக்கிட்ட ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படின்னா யோசிக்காமல் என் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தான் இது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்.
அப்படின்னு சொல்ல நெக்ஸ்ட் நிறைய விஷயம் நம்ம யோசிக்கிறோம். அந்த டைமில் வந்து நம்மக்கிட்ட அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேஷ்மே இல்லை அப்படின்னு சொல்ல என்ன ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் என்ன வருது அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து அவங்களோட ஃபேமிலி சைடில் வந்து ஒரு லேண்ட் ஒன்று சேல் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அவங்களோட ஓன் லேண்டு சேல் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அதை சேல் பண்ணால் அதுலேருந்து ஒரு 10 lakhs கிட்ட நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கடனாக கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள், அதை எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே, ஆப்வியஸாக கொடுத்துடலாம். ஸோ வந்து என்ன ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த லேண்டை சேல் பண்ணுறதுக்கு நானுமே கொஞ்சம் ட்ரை பண்ணேன். நான் ட்ரை பண்ணி அவங்க ஒரு 1 month தான் கொடுத்தாங்க. 1 monthல் லேண்டு எப்படி யாரும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன், அதுக்கு மேலே முடியல. ஸோ நான் விட்டுட்டு அவங்க ஃபேமிலி சைடில் நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நானும் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இவங்களோட ஃபேமிலி சைடில் அம்மா அப்பாவுக்கு என்னை வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் சொல்லியிருக்காங்களே தவிர நான் யார் எந்த ஒரு இதுவும் தெரியாது. ஆனால் என் ஃபேமிலி சைடில் இவங்க என்னன்றது என் ரிலேஷன்ஸ்லேருந்து என் ஃபேமிலி அப்பா அம்மா எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்னை பற்றி வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து தப்பான அபிப்பிராயம் இருக்குது உன் மேலே. ஸோ வந்து உன்னை வந்து அவங்க பிடிக்கல போல், உன் கூட சுற்றினாலே உன் கூட வந்து இறங்கினாலே வந்து உன்னை ஏதோ ஒரு இதுவாக தப்பாக நினைக்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம மாற்றணும். அதுக்காக தான் இந்த ஒரு ஏதாச்சும் ஒர்க் பண்ணி நான் உன்னை வந்து வீட்டில் நான் இவனை தான் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சம்மந்தமே இல்லாத என்ன எதுக்கு அவங்க தப்பாக நினைக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நான் இவங்ககிட்ட கேட்டதுக்கப்புறம் வந்து இவங்க தெரியல, அது ஏன் பிடிக்கல போல் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைடில் இருக்க மொத்த விஷயத்தையும் இவங்க வந்து கவரப் பண்ணுறாங்க. இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணுறான அந்த மாதிரி விஷயம்ஸை வந்து எனக்கு வந்து அப்பா அம்மா இல்லை, ஸோ வந்து என்னை இவங்க எடுத்து வளர்க்குறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லி என்னை வந்து வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்க, ப்ரெஷர் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி ஓகே, ஒரு பொண்ணு சும்மாவே இந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டு நமக்கும் வந்து சரி ஓகே கூட சப்போர்ட் பண்ணி இருக்கலாம், யார் இல்லாத ஒரு பொண்ணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நானும் நல்லா பார்த்துக்கிறேன். இவங்க சைடில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து நான் பேசணும், கொஞ்சம் நேரில் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நேரில் போனதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ் மாலில் மீட் பண்ணி பேசுகிறோம். அந்த டைமில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு ஒர்க் ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்க நம்ம ஃபேமிலியில் வந்து சப்போர்ட் பண்ணுறதா சொன்னாங்க. இப்போ இதுவும் ஆகலை, உனக்கு ட்ரஸ்ட் இருந்தால் என்னை நீ இத்தனை வருஷம் 3 வருஷம் லவ் பண்ணுறேன், உன் ட்ரஸ்ட் உடையாத மாதிரி நான் எதுவும் பண்ணதில்லை, இதுக்கப்புறமா நான் பண்ண மாட்டேன், என்னோடய லைஃப்பில் இதுக்கு முன்னாடி யாரும் இல்லை, நான் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், இப்போ என் லைஃப்பில் நீ இருக்க அப்படின்னு சொல்ல உனக்கு உண்மையாக தான் நான் இருக்கணும், நீ தான் என் லைஃபு, உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஸோ அதை தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை, நீ என்னை உண்மையாக ட்ரஸ்ட் பண்ணுறேன், உன் ட்ரஸ்ட்டை நான் பிரேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சேன்னா என்னை நீ வந்து நம்பி இந்த மாதிரி அப்ராட் அனுப்பு, துபாய் அனுப்பு, நான் வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அவங்க அங்கே போயிட்டு எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொன்னாங்க? கிளப் டான்ஸிங். கிளப் டான்ஸ். ஆமாம். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அலோவ் பண்ணல, இல்லை அப்படி எதுவும் வேணாம், நம்ம இங்கேருந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம், அப்படியாப்பட்ட விஷயம் வேணான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இவங்க வந்து திருப்பியும் வந்து அதை எனக்கு கன்வின்ஸ் பண்ணுறாங்க, நான் எவ்வளோ சொல்லியும் வேண்டான்னு சொல்லிட்டேன். வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க அடுத்த ஆப்ஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட அச்சுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அச்சு, அம்மு, இவங்க 3 பேரும் வந்து ஒரு 6 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸு, டீப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு எப்படி சொல்கிறது, இவங்க 3 பேரும் வந்து இல்லீகல் ஒர்க்ஸ் தான் ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அச்சு அம்முன்றவங்க வந்து கேரளா, அவங்க வந்து அவங்க கூட இவங்க எப்படி கனெக்ட் ஆனாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 இயர்ஸ் இவங்க ஒன்றா இருக்காங்க, அதுக்கு முன்னாடி எவ்வளோலாம் எனக்கு தெரியல. இவங்க ஃபுல்லாகவே இல்லீகல் ஒர்க்ஸ் தான், இந்த மாதிரி அப்ராட் போய் அந்த மாதிரி ப்ராஸ்டியூஷன் பண்ணுறது இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்களையும் கூட வச்சு பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து தனாவையும் கூப்பிடு, அவனையும் கூப்பிடு, ஸோ அவனுக்கு வந்து டிஜே ஒர்க்குக்கு இருக்குது, ஸோ எல்லாமே ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ அந்த கேடுகட்ட வேலைக்கு உங்களையும் ஏதோ ஒரு வகையில் டிஜே மாதிரி உள்ளே கூப்பிட்றாங்க. எனக்கும் அந்த டைமில் வந்து ஒர்க் இல்லை, சில ஒர்க் இருக்குது, பட் இங்கே இருக்கிறதுக்கு இந்த ஏர்னிங்ஸ்க்கு அது கொஞ்சம் நல்ல ஒர்க்காகவே இருக்கும். இன்னொன்று, ஒன்றா தானே இருக்க போகிறோம், அதை தாண்டி எதுவும் இல்லை, என் கண் முன்னாடி தான் நீ இருக்க போகிற, எல்லாமே ஒன்றா தான் ஒர்க் பண்ண போகிறோம், முடிச்சுட்டு வர போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நானும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டு இவங்க கிளம்புற அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு போகிறாங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு போகிறாங்க, நான் வந்து ஒரு 4-5 டேஸில் அடுத்து வர மாதிரி ஒரு விஷயம் இதுவாகுது. அது வந்து இவங்க போனதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒர்க்குக்கு வந்து இன்னும் இருக்கிற ஆள் போல். ஸோ அப்படியே எனக்கு வந்து ஒரு ரீசனாக வந்து நெக்ஸ்ட் சொல்லிகிட்டே வராங்க. ஓகேங்களா, இருக்கிற ஆள் போல், நெக்ஸ்ட் வீக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாதம், ஸோ இந்த வாரத்திலே சொல்கிறாங்க, இந்த வாரம் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டாக சொல்கிறாங்க. என்னை வந்து அவங்க இது பண்ணல. எனக்கு அப்போயே ஒரு சில விஷயம் தெரியுது. ஓகே, இன்னொரு விஷயம், என்ன சொல்கிறான் அப்படின்னா, உனக்கு அந்த டிஜே போனதுக்கப்புறம் உன்னை கம்பல்சரி கூப்பிடுவாங்க, நீங்கள் வருவேன், நீ எதுவும் இது பண்ணிக்காத, அது இல்லாமல் நானும் வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல, நான் இங்கே என் வேலையை தான் பார்த்துட்ருக்கேன், உனக்கு வந்து அப்படியே எதனா டவுட்னாலும் சரி, அவன் ஃப்ரெண்டு இருக்கான், அந்த அச்சுவோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்றவன், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகேங்களா, அவனும் டான்ஸர் தான். ஸோ வந்து இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றதால இவங்க 2 பேரும் பக்கா பிளான். ஓகேங்களா, நல்ல மாஸ்டர் பிளான் இவங்க போட்டாங்க.
அப்படின்னு சொல்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே போனதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு பிளான் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, ஸோ எங்கே இருந்தாலும் நாங்கள் கூட இருக்கிற மாதிரி சொல்லி அவனுக்கு டவுட் வராது, இந்த மாதிரி நம்ம அவனை ஏமாத்துறது அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ பொண்ணு மட்டும் தனியாக போகிறாங்கன்னா உங்களுக்கு டவுட் வரும் அப்படின்றதுக்காக கூட ஃப்ரெண்ட்ஸ் Friends போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே இங்கே தப்பு தானே நடக்காது. ஸோ இன்னொரு ஒரு விஷயம்னா இவங்க தான் அந்த இடத்துல வந்து ஒரு சூப்பர்வைசர் மாதிரி பொண்ணுங்களை இங்கேருந்து கூப்பிட்டு போகிறவங்க, அந்த அச்சு அப்படின்றவங்க. ஓகேங்களா, இதில் வந்து இன்னொரு ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தி போகிறா, ஒரு பொண்ணு. ஓகேங்களா, ஸோ அவன் நான் டான்ஸரு, ஆனால் என்னோட ஃப்ரெண்டு அவள். ஸோ அப்படி இருக்க சொல்ல இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்க சொல்ல எதுனாலுமே நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் என்கிட்ட இவங்க சொன்னதெல்லாம் தாண்டி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே வந்து இந்த மாதிரி விஷயம் வேணான்று போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து தப்பான விஷயம் எதுவும் வேணாம், நான் டான்ஸ் மட்டும் ஆடுறேன், அதுக்கான காசு எனக்கு வந்தால் போதும் அப்படின்றவங்களும் இருக்காங்க. இல்லை என்னை தப்பு பண்ணி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு போகிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா, அப்படின்னு சொல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் ஏற்றி மொபைலில் ஏற்றிட்டு எல்லாருக்கும் டெக்ஸ்ட் பண்ணி சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லைக் நான் இந்த மாதிரி நேற்று ஆடுனேன்ல, நான் தான் அந்த பொண்ணு, கிளப் உங்கள் நம்பர் வந்து கிளப்லேருந்து கொடுத்தாங்க, நல்லா இருக்குங்களா, அப்படி பேசி இது பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்னன்னா இவங்களுக்கு வந்து இன்னொரு நேம், இவங்களோட ரியல் நேம் இல்லாமல் இன்னொரு நேம் வந்து எல்லாருக்குமே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஃபேக் நேம் ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த நேமை வச்சு தான் அவங்களும் வந்து பேசணும், இவங்களும் இது பண்ணணும். ரியல் நேமை யாரும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னு சொல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெய்லி அதில் சேட் பண்ணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் டே 1லேருந்தே பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீக்லேருந்தே இவங்க வந்து ப்ராஸ்டியூஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இது எப்படின்னா எனக்கு டவுட் வராத மாதிரி இவங்க எங்கே போனாலும் ஆக்சுவலி இவங்க போகிற இடம் எல்லாமே அந்த விஐபிஸ் வந்து கூப்பிட்டு போகிற அந்த மால், ஷாப்பிங் பிளேசஸ்ஸு, அந்த ஹோட்டல்ஸு, அவங்க இருக்கிற அந்த வீடு, அந்த மாதிரி இடம். ஆனால் இவங்க போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே எனக்கு டவுட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக என்னோடய ஃப்ரெண்டு அபின்றவனையும் அவன் ஒய்ஃபும் வந்து கூட போகிறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு அந்த அச்சுன்னு சொன்னவங்க வந்து இவங்க தான். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு, இவன் வந்து டான்ஸராக இருந்தவன். இவங்கள வந்து மேரேஜ் பண்ணிட்டு இவங்க வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒர்க்கை மாற்றிட்டான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவ வந்து எங்கெங்கெல்லாம் அந்த ப்ராஸ்டியூஷன் பண்ண போகிறாங்களோ அந்த இடத்துல இவங்க 2 பேருமே போயிட்டு எனக்கு டவுட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக வீடியோஸ் எல்லாமே எடுக்க சொல்ல இவங்க 2 பேரையும் ஃப்ரேமில் வர வச்சுட்டு ஸோ இவங்க கூட தான் இருக்கேன், மால் வந்திருக்கேன், ஸோ இந்த மாதிரி அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். அக்கா வீடுன்றது ஃபுல்லாக அந்த விஐபிஸோட வில்லா வீடு இது மாதிரி. ஸோ வந்து இவங்க ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுற மாதிரி சமைக்க போகிறோம், சாப்பிட போகிறோம், எல்லாமே வந்து அந்த இதுக்காக விஐபிஸ்க்காக பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், ஸோ சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கலாம், இப்போ அவங்க வந்து உன்னை லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி போகிறீங்க, அப்புறம் எப்படி தான் இந்த விஷயம்லாம் நடக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே கூட்டு கலவணைகளாக சேர்ந்து உங்களை வந்து நம்ப வச்சு ஸோ பிளான் பண்ணுறாங்க. இன்னொன்று என்னென்னா என் ஃப்ரெண்டு போனால் பார்த்தீங்களா, அவளையுமே வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. என்ன பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா யாரையும் இந்த அச்சுன்றவங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஒர்க் பண்ண வந்திருக்கோம், ஸோ பர்சனல் லைஃப் வேறு ஒர்க் வேறு, இந்த கேவலமான வேலை வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கா. ஓகேங்களா, ஸோ இந்த ஒர்க்கு வந்து இங்கே நம்ம வந்து காசுக்காக பண்ணுறோம், இந்த ஒரு விஷயம் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது, நீ வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ, அவன் வந்து உன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க வந்து ஒரு ஃப்ளோவில் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டுருக்கு. என்னென்னா இவங்க வந்து நெக்ஸ்ட்டு என்னை வந்து அங்கே வரவே கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, எனக்கு டவுட் வராத மாதிரி இவங்க போயிட்டுருக்கு. இன்னொன்று என்னென்னா ஒரு சில டைமில் இவங்க வந்து எனக்கு டவுட் வரா மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணி என்கிட்ட மாட்டிக்கிறாங்க. வேறு ஒருத்தருக்கு அனுப்ப வேண்டிய சேட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி சம்மந்தமே இல்லாத என்னன்னு கேட்க சொல்ல, சாரிடா இது வந்து அந்த பொண்ணுங்க நான் அனுப்புறதுக்கு நினச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரினா உடனே உங்களோட அந்த அச்சுவாபி இவங்க இருக்கிற வீடியோஸ்லாம் அனுப்பிச்சு இல்லைடா நான் சாப்பிட வந்திருக்கோம், இந்த மாதிரி ஒன்றா தான் இருக்கும், நான் வந்து எதுவும் தப்புலாம் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இன்னொன்று என்னென்னா சம்மந்தமே இல்லாத ஒரு நாள் நான் கேட்காமே எல்லா வீடியோஸும் அனுப்புவாங்க. கோவிலில் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ட்ரிப்ஸ் ஏறுது, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அனுப்புவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எதுவுமே அனுப்ப மாட்டாங்க, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்டு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அந்த பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்களா அந்த பப்புக்கு வந்த கிளப்புக்கு அவங்களுடைய கான்டாக்ட்ஸை வாங்கிட்டு அவங்ககிட்ட என்ன மாதிரி இவங்க பேசுவாங்க, அந்த பெரிய பெரிய ஆட்கள் இவங்களுக்கு என்னென்ன ஃபேவர் பண்ணி இவங்களை வந்து அவங்க கூட கூட்டிகிட்டு போவாங்க. ஆக்சுவலி அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த கிளப்க்கு வர விஐபிஸ் வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. ஓகேங்களா, இன்னொன்று என்னென்னா இவங்களுக்கு வந்து எந்த பொண்ணு அதில் பிடிச்சிருக்கோ அவங்களை வந்து இவங்களுக்கு என்ன பாட்டு போடணுமோ அந்த பாட்டு போட்டு அவங்கள ஆட வைக்கிறாங்க. டான்ஸ் தெரிஞ்ச பொண்ணுன்னா டான்ஸ் ஆடட்டும், டான்ஸ் தெரியாத பொண்ணு இந்த மாடலிங் இவங்க அந்த மாதிரிலாம் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வாக் பண்ணுவாங்களாம், சம்திங் நடப்பாங்களாம், ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்களாம். அப்போது வந்து அந்த ஆடுறதுக்கு வந்து டோக்கன் மாதிரி ஒரு டோக்கன் போடுறாங்க. அது வந்து ஒரு டோக்கனுக்கு வந்து 50 dirhams, இது துபாய் கேஷ்க்கு வந்து 50 dirhams அப்படின்னா எத்தனை டோக்கன் போடுறாங்களோ அதுக்கோட காசு தான் இவங்களுக்கு வந்து அது சேலரின்றது. இன்னொன்று அவங்க அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து வருவாங்களா, ஷாப்பிங் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன்ஸ் கேட்பாங்க.
ஓகேங்களா. இன்னொன்று இந்த அச்சுன்றாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்னென்னா அவங்க யார் யாரெல்லாம் எந்த கேர்ள்ஸ்லாம் கூப்பிட்டு போகிறாங்களோ அவங்களோட கேர்ள்ஸ் ஆட சொல்ல, ஸோ வந்து அந்த விஐபிஸ் கிட்ட போயிட்டு இந்த பொண்ணு ஷாப்பிங் வரும், ஸோ இந்த பொண்ணு நல்லா கம்பெனி கொடுக்கும், இந்த பொண்ணு 360 டிகிரியில் நல்லாவே கம்பெனி கொடுப்பான், ஸோ வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஆனால் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு ஒரு அமௌண்ட்டை ப்ரைஸ் பண்ணி அந்த விஐபிஸ் கிட்ட பேசுகிறது. ஓகேங்களா. என்னென்னா இப்போ வந்து ஆக்சுவலாக அந்த இப்போ ஒரு எப்படின்னா ஒரு 50,000 தான் ஒரு பொண்ணுக்கு அந்த வெளில கூப்பிட்டு போகிற காசு அப்படின்னா, இவங்க வந்து அதை வந்து 1 lakh 1.5 lakh கிட்ட சொல்லி அதை வந்து பாதிக்கு பாதி இவங்க அடிக்கிறது தான், புரோக்கர் எடுத்துருவாங்க, இவங்க எடுக்கிறது அதை. சரிங்களா. இவங்களோட இதுவுக்கு இவங்க எடுக்கிறது தான். அதே மாதிரி என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ வந்து அவங்க வந்து ஒரு 60 டோக்கன் 70 டோக்கன் போட்டிருப்பாங்க, அவங்க போதையில் இருப்பாங்க. அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க 30 டோக்கன் தான் போட்டாங்க சொல்லிட்டு 30 டோக்கனை கணக்கு காமிச்சிட்டு மீதி 40 டோக்கனை இவங்க அடிச்சிருவாங்க, அதுக்கான காசை இவங்க எடுத்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. ஓகேங்களா. இவங்க போய் சொல்ல அந்த பர்சனுக்கு நல்லா தான் இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னா ஓகே அப்படின்னா அதுக்கான காசு என்னன்னு சொல்லிட்டு பே பண்ணி நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து அவங்களோட வில்லாவோ ஆர் ரூமோ எங்கே கூப்பிட்டு போகிறாங்களோ அந்த டே வந்து அவங்களோட. இதில் வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒரு டைப் பார்த்தீங்கன்னா அதான் 1 டே ஃபுல்லாக அவங்க கூட இருக்கிற மாதிரியா. 1 டே ஃபுல்லாக அப்படின்னா அது வந்து நம்ம இந்தியா கேஷ்க்கு 1 lakh அரௌண்டிங். அதில் வந்து 4 பேருக்கு ஷேர் போதான். அந்த 4 பேர் யார் யாருன்னா கிளப்போட ஓனர், அதோட மேனேஜர், தென் அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறவங்க இவங்க அச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க போல். ஆனால் மெயின் இவங்க தான். இவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு, தென் அட்டன் பண்ணுற பொண்ணுக்கு ஒரு அமௌண்ட்டு. ஓகேங்களா. இந்த மாதிரி 4 ஷேராக இது பிரியுது. ஸோ வந்து இதை வந்து எத்தனை பேர் அட்டன் பண்ணாலும் இதோட கமிஷன் பாட்டிலே இவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது பாட்டில் இவங்களுக்கு எத்தனை பேர் இவங்களை கூப்பிட்டு போகிற கேர்ள்ஸ் யாராக இருந்தாலும் சரி அதோட அமௌண்ட் ஃபுல்லாகவே இவங்களோட கமிஷன் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். இவங்களுக்கு இன்னும் வேணுன்ற பட்சத்தில் அந்த அடிக்கிறது, அந்த எக்ஸ்ட்ரா பேசி இது பண்ணுறது அது எல்லாமும் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து அதான் இந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட சொல்லி கூப்பிட்டு போங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ணுறது. இது வந்து ரெகுலராக இது வந்து போயிட்டே இருக்குது. ஓகேங்களா. போயிட்டே இருக்குது. எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடிச்சிட்டாங்க. இல்லை என்னை வரக்கூடாத அளவுக்கு இவங்க பிளான் பண்ணி இது பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு சில விஷயம் எனக்கு தெரிய மீன்ஸ் டவுட்டில் இருக்கிறேன். நான் வேறு என்ன பண்ணுற போகிறோம், மேபி சொல்லாமல் சாப்பிட போவா, இல்லைனா இவங்க ஊர் சுற்ற போவாங்க ஒன்றா, வேறு என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாக பண்ணுவான்ற ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கல. எப்பத்துலேருந்து உங்கள் காதலி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்கன்ற உங்களுக்கு தெரிய வந்துச்சு? ஆக்சுவலி அவங்க என்னென்னா 4 months இருந்துட்டு இங்கே ஒரு பிரச்சனைக்காக இங்கே சென்னை வராங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு பிரச்சனைக்காக. இன்னொரு விஷயம், நான் வந்து என்னோடய ஒர்க்கில் நான் வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருக்கேன். நான் வேறு எதுவுமே உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. இதுதான் போயிட்டுருக்கு. சரி ஓகே வேறு என்ன பண்ணுறப்ப முடிச்சுட்டு இங்கே தானே வரப்போகிற. அவங்க பேசுகிறப்ப ஃபுல்லாக நம்ம வந்து கஷ்டப்படுறது வந்து நான் இதுவாக போகுது, ஸ்டாப் ஆக போகுது, நம்ம ஃப்யூச்சருக்கு இதுக்கப்புறம் நல்லாவே இருக்கும், நீ எதுவும் வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லிட்டரலாக ஒரு 15%, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15% கூட இவங்க எல்லாமே பண்ணுறாங்க. ஓகே 15 பேர் கூட எல்லாமே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 15 பேர், அதுக்கு மேலே இருக்குதான்னு தெரியல. ஏன்னா அவங்களோட ஃபோனில் நான் எடுத்த கான்டாக்ட் ஒரு 58 கான்டாக்ட் கிட்ட மேலே எல்லாமே இந்த மாதிரி பர்சன்ஸ். ஓகேங்களா. அப்படின்னு சொல்ல இது வந்து இவங்க சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று ஆச்சு இங்கே, அதுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்காக வராங்க. வந்தவங்க வந்து திரும்ப போகிற ஐடியாவில் வராங்க. ஏன்னா கிளப் முடிகிற டேட்டு இன்னும் வரல, இன்னும் 1 month கிட்டே இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் கேட்டு இவங்க வராங்க அப்படின்னு சொல்ல இவங்களை வந்து நான் இங்கே தான் இருக்கேன். ஸோ ஏர்போர்ட்டில் போய் பார்க்குறோம், இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி வந்து ஹக்லாம் பண்ணி ரொம்ப ஒன்று மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோக்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இவங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆனாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கடமைக்குன்னு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபீனிக்ஸ் மால் போனோம். சுத்தமாக டைம் ஸ்பெண்டே பண்ணுறது இல்லை. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அது டோட்டலாக சேஞ்ச். ஸோ உங்கள் கடமைக்குன்னு கூட நிற்கிறாங்க, டிஸ்டன்ஸில் நிற்கிறாங்க, வாங்க போகலாம், இங்கே போகலாம், ஓகே என் டயர்டாக இருக்குடா தூக்கம் வருதா, ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி வந்தது டயர்டு. ஓகேங்களா. ஸோ டயர்டாக இருக்குடா தூக்கம் வருதுடா அப்படின்னு. எனக்கு வந்து சுத்தமாக புரியல, என்ன இது ஒன்றுமே புரியலையா, பழைய மாதிரி இல்லையே. ஓகே நம்ம வந்து டவுட் பட்டதில் ஏதோ இருக்குது, சம்திங் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தில் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சரி ஓகே நான் வந்து அன்றைக்கி நைட்டுமே கேட்குறேன், இல்லை சம்திங் ராங் அப்படின்ற மாதிரிலாம் நார்மலாக பேச சொல்ல அந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு பிரச்சனை அந்த வந்த பிரச்சனை நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அது எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அதே மாதிரி மீட் பண்ணுறோம் ஒரு பிரியாணி ஷாப்பில் மீட் பண்ணுறோம். அந்த பிரச்சனைக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என் ஃபோனில் ஒரு சிலது எடுத்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க ஃபோனில் வரல அப்படின்னு சொல்ல அந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சடனாக அவங்க மொபைல் கீழே இருந்ததை எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய ஃபேஸ் ஐட் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்குள்ளே போனேன். அர்ச்சிவ் சாட்ஸில் போயிட்டு ஓப்பன் பண்ணி ஒரு காண்டாக்ட் தான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு சாட்லேயே காலி. எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மீன்ஸ் அந்த ஒரு பர்சனோட தான் ஓப்பன் பண்ணேன். ஒரு பர்சனோடதுலேயே அந்த ஃபஸ்ட்டு இருந்த அந்த கான்வர்சேஷன்லேயே காலி. ஏன்னா அதில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு கான்வர்சேஷன். லிட்ரலாக
செக்ஷுவல் சாட் ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க பேசுகிறது வந்து அந்த லவ்வையும் தாண்டி லஸ்ட் மட்டும்தான் அதை பேசுகிறாங்க. ஸோ வந்து இவங்க வந்து இவங்களை மிஸ் பண்ணுறாங்க, அவன் வந்து இவங்களை மிஸ் பண்ணுறாங்க. லிட்ரலாக லவ்வை தாண்டி இவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ உன்னை கட்டி பிடிக்கணும் போல இருக்குது, ஹக் பண்ணி கிஸ் பண்ணணும் போல இருக்குது, நீ எப்போ வருவேன்னு தெரில, உன்னை எப்போ கட்டி பிடிச்சி தூங்க போகிறேன்னு தெரில, அந்த மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஹோட்டலுக்கு வெளில வந்துட்டு ஒரு இடத்துல நிறுத்தி இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேசணும். ஸோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பேசினா தான் நமக்கு வந்து காசு வரும்னா இவங்களோட சேலரி வரும். டேய் புரியல எனக்கு, நீ போனது ஆடுறது, நீ ஆடுறதுக்கான காசு அவங்க சேலரியாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல, இந்த பர்சன் கிட்ட பேசுறதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இல்லை அப்போ தான் எக்ஸ்ட்ரா காசு வரும், ஸோ அந்த மாதிரி பேசணும் ஃப்ளர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா காசு வரும், நான் பேசுனதை தவிர நான் வேறு எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி இவங்க என்கிட்ட ஒரு ஜோக் சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி நான் மேலோட்டமாக இதை கேட்டுக்கிட்டு நான் அப்படியே உங்களை கூட கூப்பிட்டு போகிறேன். இன்னொரு இடத்துல வந்து இவங்க நிறுத்த சொல்கிறாங்க. நிறுத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், ஸோ நிறுத்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறுத்திட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து உன்னை வந்து என் ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணல. ஒரு 2 months பிஃபோர் என் அப்பா அம்மா என்கிட்ட பேசினாங்க, நாங்கள் துபாயில் இருக்க சொல்ல. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ இந்த மாதிரி அந்த பையன் கூட சுத்தத்தை எனக்கு பிடிக்கல, அந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னா உன்னையும் கொண்டுருவோம் அந்த பையனையும் கொண்டுருவோம், ஸோ வேணாம் அந்த மாதிரி அந்த பையன்கிட்ட டீசெண்டாக சொல்லிட்டு விலகிரு அப்படின்னு. இது எப்போ சொல்கிறேன், அவங்க பேசி 2 monthsக்கு அப்புறம். ஓகேங்களா, சரி எனக்கு கிளியராக தெரியுது நீ இந்த ஒரு விஷயம் மாட்டினதால இதை வந்து அங்கே நீ ப்ளேஸ் பண்ணுற, இதுலேருந்து நீ எஸ்கேப் பண்ணுறதுக்கு இதை நீ ஒரு ப்ளேஸ் பண்ணுற அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. நான் அப்பயும் கேட்குறேன், இதை நீ சொல்கிறதுனா அவங்க சொல்கிறப்பே சொல்லியிருக்கலாம். டெய்லி அப்டேட்ஸ் நீ எல்லாத்தையுமே கொடுத்துட்ருப்பேன். இந்த மாதிரி அப்பா அம்மா என்ன பேசினாலும் அன்றைக்கே சொல்லுவேன். இதை ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக சொல்கிற அப்படின்னா, இல்லை இவ்வளோ நாள் எனக்கு சொல்ல தோணலை, இன்னைக்கு தான் தோணுது. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வச்சு ஃபோன் எடுத்து பார்த்தீங்களே, இன்னொருத்தங்க கூட தப்பாக முத்தம் எல்லாம் பேசினாங்களே, நீங்கள் அப்பயே நீங்கள் கேட்கலையா, ஏம்மா நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ ஏன் லவ்வர், எவன் உனக்கோ காசுக்கா இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலையா? அதுதான் ப்ரோ, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் காசுக்காக பேசினேன், இந்த ஒரு விஷயம் உனக்கு தெரியாம பண்ணிட்டேன், இதை மட்டும் தான் நான் பண்ணேன், இதை நான் தெரியாம பண்ணிட்டேன், இதுதான் என்னோட தெரியாம பண்ணிட்டேன், ஸோ இதுதான் என்னோட மிஸ்டேக், நான் இதை தவிர வேற எதுவும் பண்ணல, எவன் கூட மேக் அவுட் பண்ணல, எவன் கூட எந்த தப்பான எதுவும் பண்ணல, ஸோ எதுவுமே பண்ணலன்னு என்ன நான் 100% நம்பலாம். யாரை வேணா நீ கேளு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உன் அபி கிட்ட கேளு, இல்லை அச்சுவக்கா கிட்ட கேட்க போறியா, இல்லை யார்கிட்ட வேணா கேளு, நான் வேற எதுவும் பண்ணல, நான் உனக்கு உண்மையாக தான் இருக்கேன், நீ எப்படி என்ன ட்ரஸ்ட் பண்ணி அமிச்சோ அதே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இல்லை இது வேற ஏதோ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே விட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் ஃபோன் எடுத்துட்டு போயிட்டேன். இப்போ எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு. அப்போ அவங்க வந்து ஈவெண்ட் அப்படின்ற பேர்ல அங்கே போயிட்டு ஓவராலா என்னெல்லாம் பண்ணாங்க? அதான் ப்ரோ, லிட்டரலாக ப்ராஸ்டியூஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, பணத்துக்காக எல்லாம் அதுக்கு பணத்துக்காக இதை பண்ணியிருக்காங்க. என்னைக்கு எனக்கு வந்து 100% தெரிஞ்சதோ, இவங்களோட மொபைல் நான் அன்றைக்கி ஹேக் பண்ணிட்டு அந்த டைமில் நான் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டேன். எனக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு லிட்டரலாக இவங்க வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கி காலையில் ஒரு 5 மணி இருக்கும், இவங்களோட வீட்டாண்ட போயிட்டு நின்றுட்டு நான் வந்து கால் பண்ணி கூப்பிட்டு இந்த மாதிரி வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என்ன தானா நீ தூங்கலையா, ஸோ என்னாச்சு இந்த டைமில் அப்படின்னா, நீ வெளியில் வரையா நான் உள்ளே வரவா, வீட்டுக்குள்ளே வரவா, இல்லை நீ இந்த மாதிரி பண்ண விஷயத்தில் ஒரு சிலது நான் எடுத்துட்டேன், எனக்கு வந்து இது என்னன்றது எனக்கு தெரிஞ்சாகணும், நீ சொன்ன விஷயம் எதுவுமே இல்லை, இதில் எல்லாத்தையும் சொல்கிறேன், இங்கே வீட்டாண்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்தில் இருக்க ஒரு பார்க் கூப்பிட்டு போயிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒத்துக்கிறாங்க. இவங்க எப்படி ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, இதை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு திரும்ப நான் இவங்க கூட லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்றதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பர்சனு, ஸோ அந்த பர்சன் வந்து நுங்கம்பாக்கம் பர்சன், அவன் பேர் மேத்யூ. ஓகேங்களா, நான் பார்த்த சேட்டு அவனோட தான் அப்படின்னு சொல்ல, அந்த பர்சன் கூட ஒரு 7 வாட்டி கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன், ஸோ இது வந்து காசுக்காக தான் பண்ணேன், நான் எனக்கு வேறு வழி தெரில, டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உனக்கு என் ஞாபகம் வரல அந்த டைமில், எப்படி நீ இந்த மாதிரி பண்ணுவேன், எப்படி நீ எனக்கு வந்து இது சுத்தமாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் கேட்குறேன், ஆன்சரே இல்லை, இதுதான் காசுக்காக பண்ணிட்டேன், இது வந்து இவங்களுக்கு தப்பாக தெரியல அப்படின்னு அவங்க வந்து அது தப்பு இல்லாத மாதிரி என்கிட்ட எல்லாமே சொல்கிறாங்க. இன்னும் என்னென்னா அப்படின்னா, ட்ரெஸ் இல்லாமல் ஃபோட்டோ அமிச்சேன், நியூட் வீடியோ அமிச்சேன், நான் வந்து அவன் கேட்டான்னு பண்ணேன். எப்படி இதெல்லாம் பண்ண உனக்கு தோணுச்சு அப்படின்னா, காசுக்காக தான் பண்ணேன். நாளைக்கு மேத்யூ யாரு? மேத்யூன்றவன் நுங்கம்பாக்கம் பர்சன், அவன் வந்து துபாயில் செட்டில் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, ஸோ அவனும் அங்கே ஒரு பணக்காரன், காசுள்ள பார்ட்டி. ஸோ 55 ஏஜ் சம்திங் அவனுக்கு. அதுக்கப்புறம் வந்து அது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்காக என்னை விட்டு போயிடாத, எனக்கு லைஃப் வேணும், எனக்கு பழைய லைஃப் வேணும், நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஒரு டிஸ்ட்ராக்டில் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் இது பண்ணிட்டேன், அது ஏதோ போயிடுச்சு, 7 வாட்டி அந்த மாதிரி தான் யோசிச்சு போனேன் அப்படின்ற மாதிரி நான் கேட்டு, இல்லை அந்த மாதிரி பர்சன் நான் கிடையாது, ஒன்ஸ் நீ வந்து இந்த மாதிரி போயிட்ட அப்படின்னா உன்னோட லைஃப் நீ பார்த்துக்கோ, நீ போன இல்லை அவன் கூடயே போயிரு, எனக்கு இந்த மாதிரி எனக்கு தேவையில்லை, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரில, ஏன்னா நான் ஃபுல்லாக பிளாங்க் அவுட். இந்த ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் எனக்கு. அழுதுருப்பீங்களா? கதறி அழுதுருப்பீங்களா? ப்ரோ, என் கை இப்படி தான் இருக்குது, லிட்ரலாக வந்து பிளாஸ்ட். நான் இது வந்து நெக்ஸ்ட்டு எனக்கு எல்லாமே தெரிய வருது. ஓகேங்களா, அப்படின்னு சொல்ல இந்த பர்சன் நான் தெரிஞ்ச உடனே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவங்க வந்து என்கிட்ட ரோட்டில் வந்து காலில் விழுறாங்க, பிறல்றாங்க, வந்து
கெஞ்சுறாங்க, அழுது கதறாங்க, என்னை ப்ளீஸ் விட்டு போயிடாத. அவங்களாம் ஏதோ பாசிங் க்ளவுடு, நான் ஏதோ தெரியாமல் காசுக்காக பண்ணிட்டேன், நான் லைஃப்னா நீ தான், நான் உனக்கு உண்மையாக தான் இருக்கேன். உண்மையாக இருக்கவங்க இதை பண்ணுவாங்களா அப்படின்னா, இல்லை நான் ஏதோ தப்பாக பண்ணிட்டேன், இதை நீ மன்னிச்சிரு ப்ளீஸ், என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் எல்லாமே சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, அவங்க ஈவெண்ட்ன்ற பேரில் அங்கே போகிறாங்க, எல்லா சில்மிஷம் பண்ணுறாங்க, நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க, நிறைய பேரோட காண்டாக்ட்லாம் கிடச்சிருக்குல்ல, அவங்க அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்களே, இருந்தாலும் உங்களை வந்து ஏன் பிடிச்சி தொல்லை பண்ணுறாங்க? அவங்களுக்கு லவ்வர் அப்படின்ற பேரில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காகவா? அதுதான் எனக்கும் தெரியல. ஏன்னா இவங்க என்ன வந்து லைஃபுக்கு வந்து ஒருத்தனை சூஸ் பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டு சுற்றலாம் அப்படின்றதுலாம் இந்த பர்சன்ஸ். ஓகேங்களா, காசுக்காக இவங்க கூட என்ன வேணால் பண்ணலாம். ஸோ காசு நமக்கு வரப்போகுது, அந்த டைமில் மட்டும் இவங்க கூட நம்ம சுற்றின்ட்டு லைஃப்க்கு ஒருத்த இருக்கிறான், அவங்ககிட்ட எல்லாமே முடிச்சுட்டு அங்கே போயிடணும் நம்ம அப்படின்ற மாதிரி. யார் இவங்க வந்து அச்சுவோ அம்மோ இவங்க எல்லாருமே இந்த பிளானில் தான் இருக்காங்க. லைஃப்ன்றது வந்து இன்னொருத்தவங்க கூட, மற்றபடி ப்ளே பண்ணிட்டு சுற்றதெல்லாம் எங்கே வேணால் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். சரி, அவங்க தான் இந்த மாதிரி கேரக்டர்னு தெரிஞ்சிச்சுல, நீங்கள் மொத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு உங்கள் பொழப்பை பார்க்க வேண்டியதானே? உங்களுக்கு என்ன வேணும்? அதான் ப்ரோ, நான் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் என்னோட ஒர்க்கை நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கண்டினியூவாக நான் தொல்லை பண்ணுறாங்க. நான் தூங்குற இடத்துல வந்துட்டு வெளில வந்து நிற்கிறேன், இந்த மாதிரி என்ன முழிச்சேன்னா நீ மெசேஜ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து நிற்கிறாங்க. ஓகேங்களா, எனக்கு என்னன்னே தெரியல, போய் பேசுகிறேன், இல்லை எனக்கு லைஃப் வேணும், இல்லை எனக்கு நீ வேணும், இந்த மாதிரி சொல்லிட்டு தொல்லை பண்ணுறாங்க. நீ எத்தனை பேர் கூட வேணால் போய்க்கோ, எனக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. இது கிடையாது லைஃப்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கிறது தான் லைஃப். நீ பண்ணிட்ட, நான் பண்ணுறது கிடையாது லைஃப், எனக்கு தேவையில்லை, எனக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இவங்க வந்து அந்த டைம்லேயே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்களோட ஃப்ரெண்டு கூட வந்து பப்பு போகிறாங்க. ஓகேங்களா, பாஷா கிளப் போகிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, தானா என்ன பிரேக்கப் பண்ணிட்டான். என்னன்னு சொல்கிறாங்க, எதுக்காக பண்ணான் அப்படின்னா, நான் ஒரு 2 பேர்கிட்ட பேசினேன், அது வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அதை வச்சு அவன் சண்டை போடுறான். ஸோ அதனால் வந்து அவன் வேணாம் இதுக்கப்புறம் அப்படி இல்லை மச்சான், மைண்ட் ஆஃபாக இருக்குது, நம்ம சில் பண்ணலாம், வா பப் போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, அதில் வந்து அந்த 15 பேரில் ஒரு 2 பேர் கூட டீப் லவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அந்த டீப் லவ் வந்து ஒருத்தன் திருவாண்டம், இன்னொருத்தவன் நம்ம சென்னை நுங்கம்பாக்கம். இவர் 2 பேர் டீப் லவ் ஆயிடுச்சு. வீடியோ காலில் அட்டன் டைமில் 2 பேர்கிட்டையும் வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்க சொல்ல, ஹாய் இந்த மாதிரி பப்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஹாய் சொல்றீ ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. 2 பேர்கிட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஸோ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து பெருசாக காசு வேணும், எனக்கு வந்து இந்த மாதிரி இதுக்கப்புறம் லைஃப்பில் யாரும் இல்லை, ஸோ பெரிய காசு வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனா, அந்த பொண்ணு வந்து இல்லடி நான் வந்து ஃபோட்டோ ஷூட் தான் போயிட்டுருக்கேன், அந்த ஃபோட்டோ ஷூட்னா 3 to 4K வரும், அதை தாண்டி பெருசாக எதுவும் வராது அப்படின்னா, இல்லை எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, அப்போனா கேஸ்டிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுவாங்க, அதில் வந்து நல்ல அமௌண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணதில்லை. நல்லா இருக்கிற பொண்ணையும் கெடுத்து விட்றாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது பண்ணுறியா? ஆக்சுவலி இவங்க தான் அதை கேட்குறாங்க, காசு எனக்கு நிறைய வேணுன்ற விஷயத்தை கேட்க வச்சு அவங்க இதை சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேஸ்டிங்கில் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடுவாங்க, நான் இது ரெஸ்பான்ஸ் பண்ணதில்லை, வேணா நீ வேணா சொல்ல, நான் அதை வேணா ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னா அட்டன் டைமில் உங்கள் ஃபோட்டோ எல்லாத்தையும் அவங்களுக்கு அனுப்பிட்டு இதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் எனக்கு அந்த பர்சனை இது பண்ணி 30 to 50K இருந்தால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்களை போய் பிக்கப் பண்ணிட்டு போகிற வழியில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நிறுத்தி எனக்கு மெடிசன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ போ அப்படின்னாங்க. இல்லடி இங்கே டிராஃபிக் ஆகும், நான் இங்கே வண்டி நிறுத்திக்கிறேன், நீ போ அப்படின்னு வச்சு அவங்க உள்ளே போனாங்க. நான் பக்கத்து தெருவில் எடுத்துகிட்டு போயிட்டு பேக்கை செக் பண்ணால் உள்ள ஷூ கவரில் மொபைல் வச்சு கவர் சுற்றி ஷூ கவரில் இன்னொரு ஃபோன் இருக்குது. அதை நான் எடுத்து டிக்கிக்குள்ளே போட்டேன். எதுவும் தெரியாத மாதிரி அவங்க எனக்கு கால் பண்ணாங்க, இங்கே தான் பக்கத்தில் இருக்க ஒரு பிரச்சனை, இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் விட்டு அந்த மொபைலை நான் எடுத்து நான் பார்க்குறேன், அந்த ஃபோனில் இன்னும் பிளாஸ்ட், இன்னும் ஒரு 5 பேரோட கான்டாக்ட் அதில் இருக்குது. அதில் இன்னும் 2 பேர் கூட டீப் கான்வர்சேஷன், சேம் அந்த பர்சன் கிட்ட பார்த்த மாதிரி டீப் கான்வர்சேஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த செக்ஸ் சேட், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 18+ சேட் மட்டும்தான். இந்த கருமாந்திர இமேஜஸ்ஸு எல்லாமே இருக்குது அதில். எனக்கு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. அதை பார்த்துட்டு இருக்க சொல்லி அவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க. நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ வா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வா, அதை எதுவும் பண்ணிடாத, யாருக்கும் கால் பண்ணிடாத, எதுவும் மெசேஜ் பண்ணாத, நீ அந்த ஃபோன் எடுத்துட்டு வான்னு சொல்லி இவங்க கிட்டே கேட்குறேன். அதை வந்து இவங்க அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே சொல்லலை. அந்த பர்சன் தான் வந்து இந்த பர்சன். ஓகேங்களா, இவன் வந்து கேரளா திருவாண்டம் பர்சன். இவன் வந்து கல்யாணம் ஆகிட்டு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, டிவோர்ஸ் ஆகிட்டு இவன் வந்து என்னென்னா அங்கே துபாயில் தான் ஒர்க் பண்ணுறான், அபுதாபியில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அபுதாபியில் இருக்கவன் கிளப்பில் வரான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன் ஆகிட்டு. இந்த கேரளா பார்ட்டிக்கு தெரியுமா அந்த பொண்ணு அப்படி இப்படி டைப்புன்னு? தெரியல, மேபி என்ன சொல்லியிருக்காங்க, அவன் நம்புறானா என்னன்னு தெரில, இல்லை யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறானா எனக்கு எதுவுமே தெரில. ஆனால் அவனை நம்ப வைக்கிறதுக்கு இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. ஓகேங்களா, அவனோட சேட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்ததுக்கப்புறம் கேட்டது, அவனும் எதுவுமே இல்லை, ஸோ ஜஸ்ட்டு பேச மட்டும் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு வந்து இது நெக்ஸ்ட் ஃபுல்லாக இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இது எனக்கு தெரியுது.
இதில் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னா இவங்க கிளப் போயிட்டு வந்த பீப்புள்ஸ் வந்து வராங்க. ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் நான் மீட் பண்ணி நான் கேட்க சொல்ல அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அங்கே இருந்த நாள் ஃபுல்லாகவே எல்லாரும் கூட எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க வந்து ஸ்டார்டிங் போன டைமில் லவ் பண்ணுறதா ஜஸ்ட் எல்லார்கிட்டையும் சொன்னாங்களே தவிர நெக்ஸ்ட்டு அதை பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது அவங்களுக்கு. அவங்க பாட்டில் அவங்க ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு நாள் கூட அக்கமடேஷன்லேயே இருக்க மாட்டாங்க. டெய்லி இந்த மாதிரி போகிறது மட்டும்தான் அவங்களோட வேலை. இவனை பார்த்துருப்பீங்க எப்படியும் இதுக்கு முன்னாடி சைக்கோ ரைடர் இஷ்யூவில் வந்திருப்பார். அந்த பர்சன் சேம் அதே பர்சன் தான். இந்த பர்சன் எப்படின்னா கிளப்புக்கு வந்த டைமில் வந்து அதே மாதிரி தான் அந்த அச்சுன்றவங்க வந்து போயிட்டு பேசுகிறாங்க. பேசி அந்த பொண்ணு ஷாப்பிங் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கையில் கழுத்தில் எல்லாத்தையும் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு வெயிட்டு கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டோக்கன் எல்லாத்தையும் போட்டு அந்த பொண்ணை நெக்ஸ்ட் டேக்கு பிளான் பண்ணிட்டான். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து அவனோட கிரெடிட் கார்டை கொடுக்குறான். ஸோ அப்படின்னா ட்ரெஸ்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. இவங்க நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஷாப்பிங் போகிற இடத்துல எல்லாத்துலேயும் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து எனக்கு அனுப்புகிறாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவனோட வீட்டில் அந்த வில்லா அதோட வீடியோ, கடையில் வந்து நான் போயிருக்கேன் ஷாப்பிங் பண்ணுறேன், இது எல்லாத்தையும் எனக்கு வீடியோ அனுப்புகிறாங்க. ஓகேங்களா, அந்த வில்லாவுக்கு போயிட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு பக்காவாக எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனோட வீடியோவும் எனக்கு அனுப்புனாங்க. எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, அதனோட வீடியோ எனக்கு என்ன அனுப்புகிறாங்க அப்படின்னா அச்சுவோட தங்கச்சிக்கு யாரோ பெரிய கையாக மாட்டிக்கிட்டாங்க. ஸோ வந்து அந்த பர்சனோட வில்லா தான் இது. நாங்கள் வந்து ஜஸ்ட்டு தூங்குறதுக்கு வந்தோம். தூங்குறதுக்கு வந்தோம். ஸோ வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுவோம். பாரு, நான் குளிச்சுட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆனேன், ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோ அமிச்சிட்டு ஒரு 6 hours கிட்ட ஆளை காணோம். எல்லாமே நடந்திருக்கு. அந்த 3 பேர் காட்டுனீங்கல்ல, ஆமாம், அந்த வெயிட் பாட்டி, அவங்க யாரு, எந்த ஊர் அவங்க? இவங்க வந்து பிரதர்ஸ். ஓகேங்களா, இது வந்து பாண்டிச்சேரி பர்சன், இவங்களோட பிரதர்ஸ். நான் கேள்விப்பட்டது இதுதான். இது வந்து அவங்களே சொன்னாங்க. ஸோ நான் கேட்டவுடனே எல்லாத்தையும் அவங்களே ஒத்துக்கிட்டு. பாண்டிச்சேரிக்காரங்களா? ஆமாம். ஸோ நான் கேட்டவுடனே அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இது ஆமாம் நடந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்ககிட்ட நான் எதெல்லாம் கேட்குறேனோ அது எல்லாத்தையும் ஒத்துக்கினாங்க. எனக்கு அதுதான் ஷாப்பிங். ஆமாம், தெரிஞ்சிச்சுல இப்போ என்ன பண்ண போகிற, தெரிஞ்சிச்சுல என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறது ஃபுல்லாகவே இந்த இவங்களுக்கு என்னென்னலாம் அங்கே சுற்றி பார்க்கணுமோ, இந்த ஸ்கை டைவு, துபாய் டெசர்ட் சஃபாரி, இந்த எல்லாமே இந்த மால் தேட்டர் எங்கெங்கே சுற்றி பார்க்கணுமோ, லக்ஸரியாக என்னென்னலாம் வாழணுமோ அது எல்லாத்தையும் இவனுங்களை வச்சு யூஸ் பண்ணிடுது. அவங்களுக்கு தேவையான என்னவோ அதை கொடுக்குறது. அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வருது. நான் எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறேன். அதுதான் இன்னும் பெரிய ஷாக் எனக்கு. அவங்க அம்மா வந்து என் பொண்ணு 15 பேர் கூட போவான்னு உனக்கு இப்போ தான் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து இதை தான் பண்ணுறா, 10th இந்த மாதிரி தான் பண்ணுறா. உன்ன மாதிரி 1000 பேர் வீட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எப்படிங்க 10ஆம் வகுப்புலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ பல ஆண்கள் கூட படுக்கை பகிர்ந்துருப்பாங்கல்ல? அது தெரியல, உண்மையாக எனக்கு தெரியல. பட் அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுன்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டு இல்லை பாஸ். ஆனால் பெற்றவங்களே ஒத்துக்கிட்டாங்களே. அதுதான் பற்றி எங்களுக்கு கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பல பெண்கள் இந்த மாதிரி தான் ஈவெண்ட்ன்ற பேரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டீங்களா? உங்கள் பொழப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாம், இதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நான் இதெல்லாம் பண்ணுறேன், இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயம் வந்துச்சு அப்படின்னா மீடியா சைடு நான் போயிட போகிறேன், இல்லை வீட்டாண்ட இஷ்யூ பண்ணுற போகிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய பயம் ஆயிடுச்சு. இல்லைனா ரிலேஷன் சைட்லாம் இதுவாயிரும், எனக்கு அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு 5 பேர் வச்சு என்னை மிரட்டுறாங்க. எப்படி இவங்க என்னை ஏமாற்றவும் செஞ்சுருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்டால் அதுக்கு ஆன்சரும் கிடையாது. இந்த மாதிரி சொல்லிட்டு ஆதாரத்தை வச்சு நீங்கள் எங்களை மாதிரி மீடியா கிட்ட வந்துருவீங்கன்னா மிரட்டல் வேற. ஸோ வந்து அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி உன்னை என்ன வேணால் பண்ண தெரியும், கை காலை உடைக்க தெரியும், என்ன வேணால் பண்ண தெரியும், இதோட முடிச்சுக்கோ, இதுக்கப்புறம் வேறு எதுவும் வேணாம் உனக்கு, அந்த பொண்ணு போக்கில் விட்டுரு, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஏமாற்றவும் செஞ்சுட்டு மிரட்டவும் செய்கிறீங்க நீங்கள், நியாயம் கேட்டேன் ஒருத்தன் எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த நொடி உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சு போச்சு, உங்களுடைய முன்னாள் காதலி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் ப்ளீஸ் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. இப்போ ஆமாம் தெரிஞ்சதான் பண்ண, என்ன பண்ண முடியும் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி பயந்து வந்து உங்களை மிரட்டவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இந்த செய்தி மூலமா உங்களுக்கு என்ன வேணும்? ஆக்சுவலி ப்ரோ, நான் கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா யார் என்ன வேணால் வேலை பண்ணுறோம், ப்ராஸ்டியூஷன் பண்ணி என்ன வேணால் பண்ணி யாரும் உங்களை கேட்க போகிறதில்ல. ஒருத்தரை லைஃப்பில் வச்சுக்கிட்டு ஏன் பண்ணுறீங்க? காதல் தோல்வியில் வந்து இது யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு ஒர்ஸ்ட் விஷயம். நான் இதில் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டுட்டேன். ஓகேங்களா, ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி யாரும் ட்ரஸ்ட் பண்ணதில்லை. ஒரு ட்ரஸ்ட் இவங்க எவ்வளோ கெஞ்சி என் வாழ்க்கையை நாசமாக்குனதுல வந்து இது நான் பட்ட அடி, பெரிய அடி. இதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல. பட் நான் மற்ற ஆண்கள் ஜாக்கிரதையாக இந்த பொண்ணுங்க கிட்ட போகாதீங்க, போங்க. பட் வந்து அவங்க எப்படின்றது தெரிஞ்சுட்டு இது பண்ணுங்க. ஸோ ஓகே, ஏன்னா
அவங்க பேக்ரவுண்டில் நடக்கிற விஷயம் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அது என்னன்றதை நீங்கள் பார்த்துட்டு லவ் பண்ணுங்கள், அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா அது தெரியாமல் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு உங்களோட லைஃப் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மக்களே, இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய பெண்கள் நான் ஈவெண்ட் பண்ணுறேன், மாடலிங் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பிரதர் சொன்ன மாதிரி அவங்க வந்து துபாய், மலேசியா, சிங்கப்பூர்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு தவறான நிறைய அசிங்கமான வேலைகள் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்க பண்ணிட்டு போட்டோம், எக்கட கெட்டு போட்டோம், அது அவங்களோட விருப்பம். ஆனால் காதல்ன்ற பேரில் என்னை மாதிரி நிறைய பசங்களை ஏமாத்துறாங்க. லவ்வருக்கு லவ்வரா இங்கே வச்சுக்கிட்டு ஒன்றை தாண்டா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு 15 பேர் கூட பழகுறது என்ன ஒரு பழக்கம்? நான் மனதளவு நான் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய வேதனை தெரிவித்தார். ஸோ அதுக்கு நான் எல்லா எவிடன்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அவங்க யாரை ஏமாத்துறாங்க, கூட இருந்த புரோக்கர்ஸ் யார், அதுவும் பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த பெரிய பெரிய பார்ட்டிங்க யார், இப்போ கரெக்டாக யார் அந்த பொண்ணுக்கிட்ட ஏமாந்துக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணு யார் யார் கூடலாம் பணத்துக்காக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற நெட்வொர்க் சிண்டிகேட் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னாங்க. ஸோ இந்த செய்தியை பார்க்குற பெற்றோர்கள் தயவு செய்து உங்கள் பொண்ணு ஈவெண்ட் பண்ணுறாங்க, மாடலிங் பண்ணுறாங்க, சிங்கப்பூர் போகிறாங்க, துபாய் போகிறாங்க அப்படின்னா அவங்க நல்லபடியாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கண்காணிங்க. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி சென்னையில் நிறைய பெற்றோர்களுக்கு தெரிஞ்ச அவங்களுடைய பெண்கள் தவறான வழியில் போயிட்டு பல பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் அந்த துபாயில் இருக்கிற ஆண்கள் கூட பழகிட்டு தான் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. எப்படி வேணாலும் பொழைக்கலாங்க, இப்படித்தான் பொழைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவசியம் கிடையாது. ஸோ இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, பாதிக்கப்பட்ட இந்த நபரை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க, அந்த மாதிரி பெண்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம்? ஏன்னா அந்த பொண்ணு ஏமாத்துறது மட்டுமா, இவரையும் கூட வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காருதா பிரதர் சொன்னார். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம் அப்படின்ற உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.